வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம இன்னைக்கு கருவேப்பிலை ஜீரக ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கருவேப்பிலை ஜீரா ரசத்துக்கு 1.5 டீஸ்பூன் ஜீரகம், டீஸ்பூன் சரிங்களா, டேபிள் ஸ்பூன் இல்லை டீஸ்பூன், 1.5 டீஸ்பூன் ஜீரகம், 1.5 டீஸ்பூன் மிளகு, 1.5 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் எடுத்துக்கோங்க. புளியை நல்லா சுடுதண்ணியில ஊற போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் இது நல்லா கரையும், நல்ல சாறு எடுக்க முடியும். இந்த புளியை நான் சுடுதண்ணியில ஊற போட்டிருக்கேன். இதை நான் மிக்சியில தான் அரைக்க போறேன். நீங்க ரசம் சாறு எடுக்கணும்னா கூட புளியை ஊற போட்டீங்கன்னா சீக்கிரம் புளி நல்லா மசிஞ்சிடும், அரைக்கும் போது மசிஞ்சிடும். நீங்க சாறு எடுக்கணும்னா நல்லா எடுக்க வரும். அதுக்கு ஒரு பெரிய தக்காளியை நல்லா பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி ஃபுல்லா கருவேப்பிலையும் உருவி எடுத்துக்கோங்க. நல்லா அதை அலசி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி, ஒரு கை நிறைய கருவேப்பிலை, இன்னும் கூட போடுறதா இருந்தா போடலாம். இப்ப பாருங்க, நான் இது கூட 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். திரும்பியும் சொல்றேன், ஜீரகம் 1.5 டீஸ்பூன், 1.5 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1.5 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு. இது எல்லாமே நாம மிக்சியில போட்டுடலாம். எல்லாத்தையும் மிக்சியில போட்டாச்சு. இப்போ நாம எடுத்து வச்சிருக்க கறிவேப்பிலைய நாம இதுல சேர்த்துடலாம். கறிவேப்பிலைய சேர்த்த பிறகு நீங்க 2 பல் பூண்டு போடுங்க. என்கிட்ட பூண்டு இல்லை, அதனால நான் பூண்டு பவுடர் சேர்க்கிறேன். இப்போ இதை நாம ஊற வச்ச புளியையும் இதுல ஆட் பண்ணிடலாம். அந்த தண்ணியை நம்ம ரசத்துக்கு சேர்க்கும் போது சேர்த்துடலாம், வேஸ்ட் ஆகாது. இப்போ இதை நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி கொண்டு வந்துடலாம். அரைச்சி கொண்டு வந்த பேஸ்ட் இதுதான். வாங்க இதை நாம இப்போ என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நாம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை நாம நெய்யில போட்டு நல்லா வதக்கி விடலாம். இந்த ரசம் நெய்யில தாளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா வாசனையா ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் 1 டீஸ்பூன் நெய் விட்டு அதில் இந்த அரைச்ச இதை போட்டுருங்க. கூடவே கொத்தமல்லி தழையும் இதில் சேர்த்துருங்க. பாருங்கள், கொத்தமல்லி தழையும் சேர்த்தாச்சு. இதை நல்லா நாம் எண்ணெயில் நல்லா வதக்கி கொடுக்கலாம். நல்லா வதங்கின பிறகு நாம் இதில் தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். ரசம் எப்பவுமே நெய்யில தாளிச்சா ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்ல வாசனையா இருக்கும், கம கமன்னு இருக்கும். இது கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோங்க. வதங்கின பிறகு நாம இதுல தண்ணியை சேர்த்துடலாம். வதங்கின பிறகு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு இதுல மஞ்சள் பொடி, உப்பு சேருங்க. இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஜீரக ரசம் நம்ம ரொம்ப செரிமானத்துக்கும் ரொம்ப நல்ல இது முறையில் நமக்கு உதவி செய்யும். வாரத்துக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடுங்க. இதில் கறிவேப்பிலெல்லாம் இருக்கனால இதில் நிறைய மிளகு, ஜீரகம், கறிவேப்பிலை, கொத்தமல்லிலாம் இருக்கனால இது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் சிம்மில் வச்சுட்டு மஞ்சள் பொடியும் உப்பும் சேருங்க. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்க, இது நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புளி நம்ம விட்டுருக்கனால தான் நம்ம இதை கொதிக்க வைக்கிறோம். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க. வாங்க பார்க்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சுங்க. இப்போ நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க, டேஸ்ட்டு. உப்பு ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதில் கடுகு பொரிஞ்சுன்னு இருக்கு. கடுகு பொரிஞ்சதும் வாங்க என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, கடுகு பொரிஞ்சதும் ஒரு பல் பூண்டு தட்டி போடுங்க. நான் பூண்டு பவுடர் சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளியை நறுக்கி வச்ச தக்காளியை போட்டு நல்லா வதங்கட்டும்.
வதங்கின பிறகு நாம் அந்த கொதிக்கிற ரசத்தில் சேர்த்துடலாம். பாருங்க, தக்காளியோட கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வதங்கின பிறகு நாம் கொதிக்கிற ரசத்தில் சேர்த்துடலாம். ரசம் நல்லா கொதிக்குது, அப்படியே நுரக்கட்டி வருது பாருங்க. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். நாம் அந்த வதக்கின தக்காளியை இதில் கலந்துடலாம். தக்காளி இதில் சேர்த்தாச்சுங்க. நல்லா வதக்கின தக்காளியை சேர்த்தாச்சு. நல்லா சுட சுட கறிவேப்பிலை ஜீரகம் ரசம் ரெடி. இதை செஞ்சு பாருங்க. இது நீங்கள் சாப்பிட்டாலே நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா சூடு சாதத்தில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு தொட்டுக்க உருளைக்கிழங்கு ஏதாவது ஒரு காய் வச்சு செஞ்சு பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். கறிவேப்பிலை ஜீரக ரசம் ரெடி. கறிவேப்பிலை ஜீரக ரசம் ரெடி. இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சுவைத்து மகிழுங்கள். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நுரக்கட்டி எல்லாம் ஓரமாக ஃபுல்லாக நுரக்கட்டி வரும்போது நாம் இதை நிறுத்திடணும். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, இது ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்க.